என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே எங்களோட விளாக் எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா காரைக்குடி. எதுக்காகன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக போறோம். அங்க வச்சு ராம்யோகா வர்றாங்க, அதுக்கடுத்து ஷாமு வராங்க டைம், அதுக்கடுத்து இன்னொரு ஆள் வராங்க வந்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து சோலார் ரைடு மாதிரி தான் போலான் இருந்துச்சு. அன்னைக்கு சுச்சுவேஷன் மாறிக்கிடுச்சு சாமு வர்றதுனால. ஸோ இந்த டைம் வந்து செம்மையா இருக்குது வீடியோ நினைக்கிறேன். வீடியோக்குள்ள உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. என்னது பிள்ளை வராங்களா? இன்னொரு ஆள் யாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? சரி, நாத்தனாவோட மக வருது. சிரி, நானு, ஷாமு 3 பேர் போக போறோம். இன்னைக்கு போயிட்டு ராம்யோகா வருவாங்க. எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு ஸோ ரிட்டர்ன் வரலாம். என்னோட காஸ்டியூம் இதுதான் வந்து கீர்த்தி வந்து எனக்கு பர்த்டேக்கு எடுத்து கொடுத்தால. அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போகிறோம். வாங்க போகலாம். வந்துட்டால அவளும் நல்ல ட்ரெஸ் கிடைக்க வந்திருக்கோம். சிரியோட ட்ரெஸ். ஹாய் சொல்லு. ஹாய். எல்லாம் வந்துட்டோம். Your destination is on the right. ஃபைனலா நம்ம கிளம்பிட்டோம். ஹாய். இன்னைக்கு வந்து நானும் ஷாமு நாத்தனா போகல, அப்படி எல்லாருமே வந்திருக்கோமா, அப்படியே மொத்தமா கிளம்பிட்டோம். போகலாம். கிளம்பிட்டோம் எங்கன்னா ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு அவங்க ஒரு கார்ல வராங்க, நாங்க ஒரு கார்ல வரோம். ஏன் ஸ்கூட்டி எடுத்துட்டு வரால? உனக்காக இந்த கார் மாத்தணும். இப்ப தார்ல வரோம் அப்படியே அப்படின்றியா? சரி, அதுலலாம் இல்ல, இவ்வளவு பேர் உட்கார முடியாதுன்னு சொல்லி இந்த கார் எடுத்தோம். உங்க தார்ல வரோம். பாய் ஷாம். கிளம்பிட்டோம். அக்கா காரைக்குடி போகுது, நான் காரைக்குடிக்கு போறோம். போனதே எங்க போனா? காரைக்குடி போனோம். தெளிவா சொன்னேன்ல. அப்புறம் போஸ்டர் கூட ஒழுங்கா காரைக்குடியா சார் போட்டிருக்காங்க. என்ன பழிச்சு ரெண்டி அழிச்சு. ஸோ அவங்க கார்ல வர்றாங்க. நாங்க வந்து இந்த கார்லயே வரலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஷாமோட திங்ஸ் இங்க 1-2 கிடக்கு. ஏதாவது வேணும்னு நினைச்சேன்னா நம்ம கடை நான் அங்க போய் எடுக்கிற மாதிரி இருக்குமா. நமக்காக அவன் வந்து 7 சீட் கார் எடுத்தான். இப்போ வந்து தார்லயே வர போறாரு. எப்படி நிப்பாட்டிருக்காரு தரமா. இந்த தார்ல வர போறாங்க. மகிழன் தார். உனக்கு இல்ல, உனக்கு அத்தை பிறந்த நாளுக்கு இந்தாடி சாக்லேட். நான் தான் விஷ் பண்ணேன், எனக்கு தான் வேணும். ஊர்ல சரி தாத்தா பாய், போயிட்டு வரோம் நாங்க. ஹாய், வந்துட்டோம். ஹாய் ஹாய். அந்த மேடம் கண்ணாடி பாத்துக்கிறாங்க. முத ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு புள்ள குட்டியோட எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். ஹாய் ஹாய். இப்போ போயிட்டு அஜயும் எங்க அம்மா வந்திருக்காங்க. ஸோ போயிட்டு அப்படியே எல்லாரும் மீட் பண்ணிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம். வெண்பா அவர்களை மேடைக்கு அன்பளிக்கின்றோம். கலைத்துறை வச்சுக்கவா. அடுத்த விருதினை பெறுவதற்காக வனிதா அவர்களை மேடைக்கு பெறுவதற்காக அடுத்ததாக தாமரை அவர்களை மேடைக்கு அன்று அழைக்கின்றோம். ஒரு பரத்த தலைவர் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அடுத்த நிகழ்வாக சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதினை வழங்குவதற்காக பேர் போட்டுருக்காங்க. நான் உட்காந்து ராம் யோகா. வாழ்க்கை ஒருவருக்கு மட்டும் காலம் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறது ஆசிரியருக்கு அப்படிங்கிறதுக்கு இணங்க ஆசிரியர். ஓகே, இப்போ வந்து நாங்க என்ன பண்றோம்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு தட்டு பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வந்து நானும் சிரி வச்சுக்கிட்டோம். சாம் அவ்வளவா சாப்பிட மாட்டேன், அதனால வந்து முட்டை சாப்பிடுவோம். இது வந்து லஞ்ச் டைம். அடுத்துதான் உதயசுமதின்னு சொல்லுவாங்க. உதயசுமதி ஸ்டேஜ்ல கூப்பிடுவாங்க. அப்ப நானும் ஷாமும் ஸ்டேஜுக்கு போவோம். ஆமா. ஸோ இப்போ சாப்பிட்டு வரோம். சரியான பசி, அதுவும் சீட்டுக்கு அதுக்கு ரொம்ப வேர்த்து மாதிரி ஆயிடுச்சு. புஷ்பாமா ஹாய். நல்லா சாப்பாடு பரவாயில்லையா? சட்டே சாப்பாடு பிரியாணி, அப்புறம் வந்து இது எக்கு நாட்டுக்கோழி. சாம் சாப்பிட்றேன். அது நாட்டுக்கோழி கறி. நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழியா? ஏய் யோகா நாங்க வந்து முடிச்சு திருப்பி அதே ஈவெண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். சாம் எங்களை வச்சு மேய்க்கவங்களாம் போதும் போதும் ஆகுதுப்பா தெய்வமே. எல்லாரையும் பசியில் நம்மளால கூட ஏற்றுக்க தாங்க முடியல, எங்களால் தாங்கவே முடியல. சரி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். இப்போ அவார்டு போகலாம். அது இதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் ஏறுவோம்னு நினைக்கிறேன். என்னென்ன பேச போகணும்னு தெரியல, பார்ப்போம். பெஸ்ட் ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் விருதினை பெறுவதற்காக உதயசுமதி அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ. நம்முடைய பாரம்பரிய கலையான நிறைய கலைகளை இன்னைக்கு வரைக்குமே பழமையோடு சேர்த்து புதுமையும் புகுத்தி பாதுகாத்து வர மாவட்டங்கள்ல முதன்மையான மாவட்டம் நம்முடைய சிவகங்கை மண் தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. நாங்க காலையிலே வந்துட்டோம். ஸோ இவங்க 2 பேருமே பாவம் என்னால் அவங்களும் உட்காந்துக்கிட்டே இருந்தானுங்க. அப்புறம் வழியை ஃபோன் பண்ணி சொல்லி எப்படியோ கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம மதுரை போகலாம். போட்டோ காட்டணுமா? யார் போட்டோ? ஷாம் அம்மா போட்டோ. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? போலாமா? 2 பேர் என்ன காட்டணுமா? கோயிலுக்கு போறதா? ஓகே ஓகே ஓகே, சரி போலாமா? அவுக்க மாட்டேங்குது, கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கை வேண்டு. சரியான ஆளு கிழிச்சல. லெமன் சோடா சால்ட் அப்படியே வழியா எங்க ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு நீ காட்டு. எப்படி கிழிச்ச? யாரு கிழிச்சா? தெரியாம எப்படி கிளியா?
சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது சிரிஞ்சிருக்கும். எதுக்கு சண்டை போட்ட? இதா, எப்படி கிழிச்சு வச்சிருக்க? இந்த கை இந்த இருக்காரு சிரிச்சுக்க. அம்மா நான் இங்கெல்லாம் யாரும் சண்டை போடும்போது இங்கெல்லாம் வந்துச்சுமா. சண்டை போடும்போது ஃபைனலா நாங்க கிளம்பிட்டோம். சோடா இளநீ குடிக்கலாம் நிப்பாட்டி இருக்கோம். டயர்டா இருக்கு, சரியான டயர்ட். ஏன் அப்படி டயர்டா இருக்கு? காலைல இளநீ குடிக்கணும் போல இருக்கு. என்னது இளநீ குடிக்கணும் போல இருக்கு. டயர்டா சரி வாங்கப்பா. வாங்கிக்கோங்க. வாங்கி தர மாட்டேன்டா உனக்கு. சரிடா மண்டே ஒட்டு